23/8/2026 ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. பொல்லாத கண்திருஷ்டியும் தூள் தூளாய் போக இந்த ஒரு எளிமையான கண்திருஷ்டி பரிகாரத்தை இன்று இரவு 9 மணிக்கு மேலே செய்யுங்க. தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, அடிக்கடி சண்டை வருது, மன ரீதியான பிரச்சனைகள், ஒரு மனக்குழப்பத்தோடையே இருக்கிறோம். இதை மாதிரி காரணங்களுக்கெல்லாம் கண்திஷ்டியும் ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. ஏன்னா இந்த கண்திஷ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தீய செய்வினை பாதிப்புகள் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த அளவிற்கே பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பொல்லாத கண்திஷ்டியை சரி செய்ய நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு முக்கியமான நாட்கள் அமாவாசை, வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அஷ்டமி தான். இந்த நாட்களில் நாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, இப்போ தொழில் செய்கிறோம் அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல செய்யலாம். வீட்டில் இல்லை நான் தொழில் செய்யலை வேலைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறவங்க வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நான் வீட்லேயும் செய்கிறேன் தொழில் செய்கிற இடத்துலையும் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலைன்னா தொழில் செய்கிற இடத்துலையும் கண்திஷ்டி இருக்கும். ஏன்னா தொழில் செய்கிற இடத்துக்கு 4 பேர் போயிட்டுருப்பாங்க. அவங்களுடைய கண் பார்வை கோளாறால் கூட தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம். தொழில் நஷ்டம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் சண்டை வர ஆரம்பிக்கும். ஸோ தொழில் செய்கிறவங்க 2 இடத்துலையுமே தாராளமாக செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே போதுங்க. இதுக்கு போய் நீங்கள் மற்ற பொருட்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் நான் சொல்லக்கூடிய இன்னொரு பொருள் உங்கள் வீட்டின் அருகிலேயே, பணம் செலவழித்து தான் வாங்கணும்னு இல்லை, வீட்டின் அருகிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் சூரிய பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த நாளில் நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தால் சூரிய பகவானின் அருளால உங்க வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும். மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு எலும்புச்சம்பளம் எடுத்துக்கோங்க. எலும்புச்சம்பளம் கிடைத்தால் எலும்புச்சம்பளத்துக்கு பதில், அதாவது ஊமத்தங்காய் தான் முதல்ல. ஊமத்தங்காய் கிடைச்சா ஊமத்தங்காய் கிடைக்காத பட்சத்தில் எலும்புச்சம்பளம். இது 2ல் எது உங்ககிட்ட இருக்கும்? ஊமத்தங்காய் வீட்டு பக்கத்திலே இருக்குது அப்படிங்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படிங்கிறவங்க எலுமிச்சம்பழம். இப்போ காட்டு பக்கமாக குடியிருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அதுக்குள்ளே காட்டுக்குள்ளே வீடு கட்டியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஊமத்தங்காய் எளிதாக கிடைக்கும். அது மாதிரி அவுட்டரில் வீடு கட்டியிருக்கவங்களுக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் ஊமத்தங்காய் ஈஸியாக கிடைக்கும். இந்த ஊமத்தங்காயை ஒன்று கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது எலுமிச்சம்பழம் 2ல் எது எடுத்தாலும் சரி எடுத்துகிட்டு 2ஐயும் சரிபாதியாக கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு 2லேயுமே குங்குமம், மேல் டாப்பில் குங்குமத்தை தூவி நல்லா தடவி விட்டுட்டு அதன் மீது ஒரு கற்பூரத்தை வைங்க. 2 பக்கத்துலேயுமே ஒரு கற்பூரத்தை வச்சு பொருத்தி வைக்கணும். இப்போ கட் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கட் பண்ண அந்த ஊமத்தங்காய் அல்லது எலுமிச்சங்காயை 2ஐயும் ஒன்றா சேர்க்கணும். கட் பண்ண பிறகு ஒன்றா சேர்த்து அதை உங்களுடைய இடது கையில் வச்சு வீட்டை ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை சுற்றிட்டு அதன் பிறகு அதன் மீது கற்பூரத்தை வச்சு எரிங்க. இதை எரிக்கிறீங்க இல்லையா, இதை வீட்டுக்கு வெளியில், அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் எந்த இடம் இருந்தாலும் கொண்டு போய் வச்சு எரிச்சிடலாம். பெருந்தரையில் வைக்கக்கூடாது. கீழே ஏதாவது ஒரு கல் எடுத்து போட்டு அந்த கல்லை வச்சு ஒரு செங்கலோ அல்லது ஒரு துண்டு கல்லோ கடந்துச்சுன்னா அந்த கல்லை வச்சு கல்லில் அந்த 2 பகுதி ஊமத்தங்காய் அல்லது 2 பகுதி எலுமிச்சங்காயை வச்சு நீங்கள் எரிச்சிட்டு வந்துடுங்க. ஊமத்தங்காய் அல்லது எலுமிச்சங்காயை மட்டும் வச்சு நீங்கள் தலையை சுற்றினா போதும். கற்பூரத்தை கொண்டு போய் அது மேலே வச்சு எரிச்சா போதும். நீங்கள் சுற்றுறதுக்கு முன்னாடியே அதில் குங்குமத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு 2ஐயும் க்ளோஸ் பண்ணி தலையை சுற்றணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். அது ஊமத்தங்காய் கொண்டு சுற்றுனீங்கன்னா கண்திஷ்டி மட்டும் இல்லை, மாந்திரீக பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக சரியாகும்னு சொல்லப்படுது. அது மாதிரி வீட்டில் யாராவது உடல்நல கோளாறு படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தவறாமல் இந்த நாளில் சுற்றி போடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லது நடக்கும். அவங்க வாழ்க்கையில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் படுத்திருக்காங்க. அதோடைய தாக்கங்கள், அந்த வலிகளுடைய தாக்கங்கள் குறையும். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.